வணக்கம் அடி மக்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எதுக்குன்னா, திருச்சி மாவட்டம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன். எஸ், நம்மளோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சிஎம் ஆகிட்ட அப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருந்தாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க. பிகாஸ் திருச்சி மாவட்டத்தில் தான் அவர் வந்து நின்று ஜெயிச்சார். ஸோ திருச்சி மாவட்டம் பெரம்பூர். பட் ஆனால் திருச்சி மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி கடை செலுத்தணும், திருச்சி மக்களுக்கு நன்றி செலுத்தணுன்ற வகையில் தான் இன்னைக்கு அந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு பப்ளிக்கை போய் சந்திச்சாரு. ஸோ மக்களுக்காக நிறைய பண்ணாரு, மக்களுக்காக நிறைய விஷயத்தெல்லாம் பேசினாரு. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பிளா பிளா பிளா. ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிறது எப்பவுமே மாதிரி தாங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கும் அதே தான். அந்த மாஸ் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்த நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை கவனிச்சிருப்பீங்க தெரியல. ஸோ அந்த ஒரு பாயிண்டெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சொன்னது ஒன்று, அதான் ஆல்மோஸ்ட் எப்பவுமே திரும்பவும் அதே தான் சொன்னார். இன்றைக்கும் சொல்கிறேங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு ஒன்று அவர் வந்து சொல்லலை. பட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஒரு பார்த்தீங்கன்னா தீய சக்தி அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும், தூய சக்தின்ற போது டிவிகேன்றது. ஸோ அது வந்து ஒரு எல்லாருமே மக்கள் வந்து ஆர்வத்தோட பேச ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கட்சிக்காரங்க இல்லைங்களா, அது யாரும் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஒரு சுட்டி காமிச்சு பேசியிருந்தாரு. என்னன்றதுன்னா, அதாவது வந்து உங்களுக்குலாம் ஓட்டு போட்டிருந்தா அவங்களாம் வந்து ரொம்ப நல்ல மக்கள் அப்படிலாம் பேசிட்டு, எனக்கு ஓட்டு போட்டா, நம்மளோட டிவிக்கு ஓட்டு போட்டா அவங்கள வந்து தற்கூரிகள் சொல்றீங்களே, மக்கள் மனசை என்னைக்கு நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறீங்களோ, மக்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்கு நடந்துக்கிறீங்களோ, நீங்க தான் அப்பதான் உங்களை அரசியல் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்ன்றது அதை சொன்னாரு. பிகாஸ் இன்னைக்கு அந்த தற்கூரின்னு சொன்னவரெல்லாம், மக்கள் தற்கூரின்னு பேசினவரெல்லாம் இன்னைக்கு அவரோட அரசியல் வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. அதையும் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் பேசினார். அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விளம்பரம் பண்ணிட்டு, நான் தான் வந்துட்டு அந்த 100 யூனிட் மின்சாரத்தை கொண்டு வந்து அதை வந்துட்டு இவர் வந்துட்டு அதை கொஞ்சம் டபுள் ஆகிக்கிட்டு ஒரு 200 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் மேலே வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அதை பேசினாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதையும் வந்துட்டு அது ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்டாகவே சொன்னார். அதை வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட் மின்சாரத்தை வந்து நீங்கள் இல்லைங்க, மேடம் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புரட்சி தலைவி அவங்கள வந்துட்டு ஞாபகப்படுத்தினார். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கவர்ச்சி மூலமாக தான் வந்துட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, திமுக மற்றும் ஒரு சிலர் அப்படின்னு பேசிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளோட இளைய தளபதி அவர்கள் திடீர்னு ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுக்கும்போது அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கவர்ச்சி அப்ப நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அப்புறம் என் வாயில எதனா வந்துட போகுதுன்னு சொன்ன உடனே நம்மளோட புரட்சி கலைஞர் அப்படியே விஜயகாந்த் அவர்களை ஞாபகப்படுத்தினாரு. ஸோ அவரும் அந்த பேரு கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு நிறைய ஞாபகப்படுத்தினாங்க. இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் மூலமா நிறைய இந்த திருச்சி மாவட்டத்துக்கு வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ அதே போல இன்னும் வந்துட்டு டிவிக்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் ஆனது 2 ஆட்சியாளர்களை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு டிவிக்கே ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டெஃபினட்டா வந்து டிவிக்கே வந்து டெஃபினட்டாக இன்னும் நிறைய மக்களுக்கு செய்வான்னு இருக்கு. அதே மாதிரி அவர் இன்னும் ஒரு சில விஷயம் சொன்னார். 6 மாதம் கழிச்சு அவர் பார்க்கலாம் என்ன சாதிக்கிறான்றது வந்து சொன்னவங்க. ஆனால் இன்னைக்கு 6 வாரம் கூட பொறுத்துக்க முடியல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்சிகள் மேலே, நம்மளோட ஆட்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்கள் தகுதியானவங்களான்றதை நினச்சி பாருங்கன்றது அவர் பட்டுப்படாமே பேசியிருக்காரு. ஸோ அதான் உண்மையில ஒரு விஷயம் தான். குறிப்பாக சொன்னால் தலைமைச் செயலகம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்சியர் மாந்துட்டாங்க. ஆனால் அந்த தலைமைச் செயலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் இல்லைங்க. ஸோ அப்படிலாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் கூட அங்கே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ ஆனால் இதெல்லாம் மாற்றிருக்காரு. ஸோ டைமுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, டைமுக்கு எல்லாமே முடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிவிக்கே வந்துட்டு மேலும் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை வர வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பள்ளிக்கூடங்கள் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்துட்டு வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சரியில்லை, ரோடே இல்லாத இடத்துல ரோடு வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் வந்து அந்த ஊர் இருக்கான்றதே தெரியல, அந்த மாதிரி ஊரில் வந்துட்டு பஸ் வர வச்சிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்ரிசியேஷனான விஷயம். அதே மாதிரி முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப சீரழிஞ்ச ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூலமாக தான் இது அதிகமாக ஆச்சுன்னாங்க. ஸோ அந்த டாஸ்மாக்கை நீங்கள் வந்து எவ்வளோலாம் ஊழல் பண்ணீங்க, அந்த டாஸ்மாக் ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளோட ஆட்சி டிவிக்கு ஆட்சியில்
நீங்கள் டாஸ்மாக் ஃபைலை தான் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்க, நான் டாஸ்மாக்கே க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பிகாஸ் நிறைய மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுற அந்த டாஸ்மாக்கால தான். குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள் தான் வந்து ரொம்ப அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது வந்து அந்த டாஸ்மாக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக அவர் பேசிகிட்டே இருக்கும் போது கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் எப்பயுமே மாதிரி அவர் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேசி முடிக்கணும்ட்டு அதே மாதிரி பேசிட்டாரு. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு அவர் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிமிஷத்தில் பேசி முடிக்கணும்ட்டு அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டாரு. பார்க்கலாம் மேலும் இந்த 5 வருஷத்தில் இன்னும் நிறைய பிரதிபலிப்பாக இருக்குது. ஆனால் இளைய தளபதி விஜய் சிஎம் அவர்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எங்களோட எல்லாரோட வேண்டுகோள் என்ன, உங்களை நம்பி இவ்வளோ கோடி மக்கள் இந்த 234 தொகுதியில் வந்துட்டு உங்களை நம்பி இருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களோட டிவிக்கே உங்களோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் என்ன ப்ளஸ் பண்ண முடியுமோ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக டிவிக்கே வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 5 வருஷம் இல்லைங்க, இன்னும் வரப்போகிற 5 வருஷம், அதுக்கு அடுத்த 5 வருஷம், எல்லா 5 வருஷத்துலையும் டெஃபினட்டாக நம்மளோட டிவிக்கே இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க, நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்றது நம்பிக்கையோடு இருக்கும். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.